அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் மெனுவில் ட்ராப் கேப் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது நீங்கள் இந்த லெட்டரை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நியூஸ் பேப்பர்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எனக்கு இந்த பேராகிராஃபில் எனக்கு ஒரு ட்ராப் கேப் எனக்கு ஜென்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட் லெட்டர் இந்த வி மட்டும் எனக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த வியை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ட்ராப் கேப்பில் பாருங்கள் 2 விதமாக இருக்குது. ஒன்று ட்ராப்டுன்னு ஒன்று இருக்குது. ட்ராப்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேராகிராஃப்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு லெட்டர் மட்டும் பெருசாகி உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா இன் காலம்ஸ்னு ஒன்று இருக்குது, சாரி இன் மார்ஜின் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜினில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், மற்ற எதுலையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ட்ராப் கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைஸ் வந்து எனக்கு ட்ராப்டில் இருக்கட்டும், எனக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு 5 லைனில் வர மாதிரி வரணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ட்ராப் கேப்பில் நீங்கள் ஆப்ஷன்ஸில் போயிட்டு இதில் பாருங்கள், ட்ராப் கேப் டிஃபால்ட்டாக லைன்ஸ் வந்து 3 லைனில் இருக்கும். இன்கேஸ் எனக்கு 5 லைன் வேணும் அப்படின்னா 5ங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா 5 லைனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராப் கேப் உங்களுக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி இதோட ஸ்பேசிங் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ட்ராப் கேப்பில் போயிட்டு ட்ராப் கேப் ஆப்ஷனில் போயிட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் பாருங்கள் 0ன்னு இருக்குங்களா. இப்போ நான் 0.5 நான் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கேப் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. நான் 0.2 நான் கொடுத்து. இப்போ இது நார்மலாக எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஜஸ்ட் ஃபார் டெக்கரேஷன். நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் பெரிய லெட்டராக கொடுப்பாங்க. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷன் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ட்ராப் கேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?